பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 36:7 இந்த வசனத்தை கவனிங்களேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள் என்று கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்கிறார்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் முறையிட்ட கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு மோசேயை அழைத்தார். அந்த நாட்களில் எகிப்து சாம்ராஜ்யம் மிக பெரியது, தீமையின் மாநகரமாக இருந்தது. கொடுங்கோலாட்சி நடத்தி இஸ்ரவேலை அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருந்தது. அப்பொழுது தேவன் தம்முடைய காரியமாக மோசேயை அழைத்த போது மோசே சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 3:11 நான் எம்மாத்திரம். யாத்திராகமம் 3:13 சொல்கிறாரு, நான் என்ன சொல்லுவேன். யாத்திராகமம் 4:1 சொல்கிறாரு, என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். யாத்திராகமம் 4:13 சொல்கிறாரு, வேறு யாரையாவது அனுப்பும். இவ்வளவாக மோசே தாமதித்த போதிலும் தேவனுடைய கிருபை மோசேயை பார்வோனுக்கு தேவனாக்கியது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. 33:17 தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மோசேயை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த செய்தது. நாமும் அந்த கிருபையை நாடுகிறோமா? எபிரேயர் 12:28 சொல்லுகிறது போல கிருபையை பற்றி கொள்வோம். அந்த கிருபை நம்மை அதிசயங்களை காண செய்யும். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.